உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிரந்தரமா விட்டுட்டு போயிடுவாங்க. என்னோட அம்மா என்ன எப்பவோ விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நீயும் என்ன விட்டு போக போறியா? நான் உன்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டேன் குஷி. குழந்தைங்க எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அண்ட் எனக்கு இது 3 தடவை நடந்துருச்சு. ஒன்னு அம்மா நான் பிறந்த உடனேயே விட்டுட்டு அந்த கடவுள் கிட்ட போயிட்டாங்க. யாராவது இருக்கீங்களா? மோகன். ரெண்டாவது வந்தாங்க. நான் அவங்களையே என் அம்மாவை விட பெருசா பார்த்தேன். என்னோட லைஃபே அவங்கன்னு நினைச்சேன். சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு சந்தோஷமா இருந்தேன். எப்பவும் அவங்க பேரையே சொல்லிட்டே இருப்பேன். நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், ஸ்கூல்ல யாரு புள்ளி பண்ணாங்க, கிளாஸ்ல நான் டாப்பா வந்தேன், எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட தான் சொல்லுவேன். ஆனா நான் எந்த அளவுக்கு அவங்க மேல பாசமா இருந்தனோ அந்த அளவுக்கு யார் மேலயும் பாசம் வச்சது இல்ல. இன்னையில இருந்து நான் உன்னை ரா மான்னு கூப்பிடுவேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என்கிட்ட சொல்லாம என்ன பார்க்காம திடீர்னு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. மூணாவது என் ஒரிஜினல் அம்மாவோட ஃபேஸ் வச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னோட உயிரை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலை இல்லை. அவங்க உயிர் தான் முக்கியம். அதனால ப்ளீஸ் நீங்க என்ன வேணாலும் ஆயிக்கோங்க. ஆனா அம்மா வேணாம். ஐ ஹேட் தட் வேர்ட். ஓகே? குஷி 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 போதும். குஷி போதும். போதுங்கிறல்ல. குஷி. நோ, ஐ அம் ஃபைன். என்னால என்ன ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் பண்ணிருக்கல, இதுக்கப்புறமா பண்ணுவேன். ஐ டோன்ட் நீட் எனிவன். குஷி குஷி என்னோட குஷி, என்னோட பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. வாழ்க்கை அவளுக்கு கத்துக் கொடுத்த பாடத்துல ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பெரியவளாயிட்டா. கடவுள் மேல, உறவுகள் மேல அவளுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான உறவு எது? அம்மாவோட இருக்கிற உறவு. அந்த உறவைய அடியோட வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. எத்தனை தடவை பாவம் மனசு உடைஞ்சு போயிட்டா. இப்ப அவளை சமாதானப்படுத்த கூட எனக்கு பயமா இருக்கு. எப்படி எப்படி அவளோட காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுறதுன்னு எனக்கு எதுவும் புரியல. மோகன், குஷிக்கு ஏற்பட்ட காயங்களை நாம இல்ல, காலத்தால தான் சரி பண்ண முடியும். ராதா உன்னோட பாஸ்டா இருந்தா அவ இனிமேல் திரும்பி வரப்போறது இல்ல. சோ நடந்து முடிஞ்சது தானே மோகன். அந்த வலியையும் வேதனையையும் நம்ம மனசுல இருந்து தூக்கி எறியணும். இல்லைன்னா அந்த வலியும் வேதனையும் நம்மள கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிரும். வாழ்க்கையில முன்னாடி போகணும்னா நம்ம முன்னாடி பார்க்கணும். பின்னாடியே பார்த்துட்டு இருக்கவங்க முன்னாடி போகவே முடியாது. அதனால நீங்க மறந்துடுங்க அவ பேரு, அவன் நினைவுகள், அவளோட எல்லாத்தையுமே. அப்பதான் குஷியால அவளோட காயங்களை மறக்க முடியும், காயத்தை குணப்படுத்த முடியும்.
மோகன் ஐயா, நீங்க எனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்க. ஆனா இது எல்லாத்துலயும் என்னையே அறியாம என் மனசுக்கு முக்கியமானவங்களை காயப்படுத்திட்டேன். என் உலகம்னு யார நினைச்சுன்னா அவங்களுக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன். என் குஷிக்கு நான் என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வந்துட்டேன். அவகிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். பெத்த அம்மாவை விட என்ன பெருசா நினைச்சா. வாழ்க்கை முழுக்க அவ என்னையே சுத்தி வந்தா, நானும் அவளையே சுத்தி வந்தேன். நான் நிரந்தரமா அவளை விட்டு போறேன்னு அவளுக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷமே மனசொடைஞ்சு போயிருப்பாள்ல. என்னோட குஷிக்கு அம்மான்ற வார்த்தை மேல இருக்க நம்பிக்கையே போயிருக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு குஷி. நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு நான் சொன்னேன். என்னால அதை நிறைவேற்ற முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ராதிகா, என்ன? நீ அழுறியா? இல்ல, உன் கண்ணு கலங்கி இருக்க. இங்க அது ஒன்னும் ஆகல. உனக்கு தெரிய ராதிகா, நீ கண் கலங்கணும் அப்படின்னா சத்தியம் என்னால தாங்கிக்க முடியல. என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல. I want you to be smiling. Happy like a princess. நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா உன் கண்ணுல என்னது? என்கிட்ட சொல்லு, என்னன்னு சொல்லு. உன் கண்ணுல நான் இந்த இடத்துல இப்ப தனியா பார்த்தேன். நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. உனக்கு தெரியல என்ன பத்தி நான் எவ்வளவு பண்றேன்னு. லிசன், உன் கண்ணீர்க்க காரணம் எதுவா இருந்தாலும் சரி, அது உன் கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ இல்ல அது யாரா இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அவங்களை கொன்னி போட்டுருவேன். யார் ராதிகாவை கண் கலங்க வச்சாலும் சரி அவங்கள உயிரோட எரிச்சு போட்டுருவேன். உன்னோட புருஷன் தானே நானு. சோ என்கிட்ட சொல்லு, ஐ ஹாவ் a right. எனக்கு அதை புரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. சோ யாரு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.